இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது நம்ம நவீன காலத்தில். இன்சூரன்ஸ் பல விதமான இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட என்ன இல்லை, சில பேர் எல்லாம் ஓகேன்னு சொல்லி சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் எல்லாமே சரியில்லை, இன்சூரன்ஸே சரியில்லை. சில பேர்கிட்ட கேட்டோம்னா இன்சூரன்ஸா நெருங்கவே கூடாது, சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா அதெல்லாம் இந்த காலத்தில் இன்சூரன்ஸ்லாம் இருக்க முடியுமா போயா அப்படிங்கிற மாதிரி சில பேர். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுங்கிறதுக்கு ஏதாவது அரபியில் வார்த்தை இருக்கா? முதல்ல இல்லை. இன்சூரன்ஸுங்கிற சொல்லு குரானில் இருக்குமா? அதுக்கு ஈக்குவலான ஒரு சொல்லு இருக்காது. இன்சூரன்ஸ் இங்கிலீஷில் நான் சொல்லலை, அதுக்கு ஈக்குவலான ஒரு அரபு சொல்லு குரானில் இருக்குமா? இருக்காது. இன்சூரன்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சொல்லு ஹதீஸில் இருக்குமா? ஹதீஸில் இருக்காது. இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்ச ஒரு மெத்தடு. இந்த இன்சூரன்ஸுங்கிற முறையெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், நவீன காலத்தில் உள்ள சூழ்நிலையெல்லாம் பார்த்து இந்த காலத்துக்கு ஏற்றவாறு நம்ம என்ன மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் சம்பாதிக்கிறதுக்காக பல வழிமுறைகளை கையாளும் பொழுது இந்த இன்சூரன்ஸுங்கிற ஒரு முறையும் கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்போ இன்சூரன்ஸே கூடாதுன்னு சொல்றதா இருந்தால் அதுக்குரிய குரானை கொண்டு காட்டணும், அதுக்குரிய ஹதீஸை காட்டணும். அப்படிதான் உண்மை இல்லையே. அப்போ இன்சூரன்ஸ் கூடுமா கூடாதான்னு நீங்கள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நாம் சொன்ன அந்த அம்சம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். என்ன அம்சம் இருக்கான்னு பார்க்கணும். அதில் ஏமாத்துறது இருக்கான்னு ஒன்று பாருங்க. அது இருந்தால் ஏமாத்துறது இருக்கு, அதனால கூடாதுன்னு சொல்லிடலாம். இன்சூரன்ஸை எடுத்துக்கொண்டு அது ஏமாற்றுதல் தான் இதில் இருக்கிறது, ஃப்ராடு எல்லாமே அப்படின்னு இருந்தால் எதில் எல்லாம் ஃப்ராடு இருக்கோ அது கூடாதுன்னு சொல்லிவிடலாம். அல்லது இன்சூரன்ஸ் என்பது அடுத்தவங்க ஆசை சுரண்டி திங்கிறது அப்படின்னு இருக்குமேயானால் அதை கூடாதுன்னு சொல்லிவிடலாம். அல்ல இன்சூரன்ஸில் வட்டி இருக்குது என்று இருக்குமேயானால் அப்படி காரணத்தினால கூடாது, இன்சூரன்ஸே கூடாதுன்னு போவாது. இன்சூரன்ஸ் கூடாது என்று ஒருத்தர் சொல்வதாக இருந்தால், கூடும் என்று ஒருவர் சொல்வதாக இருந்தால் அவர் என்னதை காட்டணும்? கூடுங்கிறதுக்கு என்ன கூடுங்கிற ரீசன் சொல்ல தேவையில்லை, கூடாதுதான் ரீசன் வேணும். கூடாதுன்னு சொல்றீங்களே அது என்ன அம்சத்தினால கூடாது, இஸ்லாம் தடை செய்திருக்கிற என்ன அம்சம் அதில் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் என்ன செய்யணும், தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் இப்போ இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பலவிதமான இன்சூரன்ஸ் இருக்குது. என்ன பலவிதமான இன்சூரன்ஸு? ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ், அது மட்டும்தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. துவக்கத்தில் ஆரம்பத்தில் இது மட்டும்தான் இருந்துச்சு, ஒரே ஒரு இன்சூரன்ஸ் தான், லைஃபுக்கு தான் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாங்க. ஆயில் இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, ஆயில் இன்சூரன்ஸ்னு ஒரு வகை இருக்குது. ஆயில் இன்சூரன்ஸ்னா என்ன வகை? இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா நான் என்னுடைய லைஃபை இன்சூர் பண்ணுறது, என்னுடைய வாழ்நாளை என்ன செய்யறது, இன்சூர் பண்ணி அவன்கிட்ட நான் இத்தனை வயசாகிட்டேன், நான் என்னுடைய இதுக்கு எவ்வளோன்னு போடுறேன்னு சொன்னால் என்னுடைய வருமானம், என்னுடைய வயசு, என்னுடைய நிலைமையெல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க, அவங்க ஒரு தொகையை வச்சிருப்பானுவோம். நான் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன செஞ்சுறேன், இன்சூரன்ஸ் பண்ணிடுறேன். 20 லட்சம் ரூபாய்க்கு நான் பண்ணிடுறேன். அப்படி 20 லட்சம் ரூபான்னு பண்ணிட்டோன்னு சொன்னால் எவ்வளோ நாளைக்குன்னு கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்கு பிரகாரம் நான் என்ன செய்யணும், அதை டிவைட் பண்ணி 20 லட்ச ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும். 20 லட்ச ரூபாய்க்கு நான் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன்னு சொன்னால் நீ மாதம் 1000 ரூபா கட்டு, அல்ல மாதம் 10,000 ரூபா கட்டு, மாதம் 5,000 ரூபா கட்டுன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொகையை நம்ம என்ன செய்யணும், அந்த கம்பெனிக்கு கட்டிக்கிட்டே வரணும். இந்த கட்டிக்கிட்டு வரும்போது இன்னைக்கு தான் நான் 20 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், இன்னைக்கு தான் எடுக்கிறேன், பணத்தை கட்டிவிட்டேன், நாளைக்கு நான் செத்து போயிடுறேன். இப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 20 லட்சம் தந்துடுவானா. நான் கட்டினது ஒத்துக்கிட்டு தான் 20 லட்ச ரூபா, நான் கட்டினது எவ்வளவுதான், வெறும் 15,000 கட்டியிருக்கிறேன். 15,000 ரூபா கட்டின உடனே மூத்தா போயிட்டேன்னு சொன்னால் 20 லட்சம் ரூபாய்க்கு அவன் உடனே தந்துடுறான். ஏன்னா 20 லட்ச ரூபாய்க்கு என்னுடைய லைஃப் என்ன செஞ்சிருக்கிறேன், அதை அவன்கிட்ட வித்துருக்கிறேன். என்னுடைய வாழ்நாளுக்கு போய் 20 லட்ச ரூபா நீ தரணும், எனக்கு ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் நீ 20 லட்ச ரூபா தரணுன்றது அர்த்தம். நான் 20 லட்ச ரூபா கட்டிக்கிட்டு வருவேன், கட்ட முடியாமல் போச்சுன்னு சொன்னால் நீ என்ன செய்யணும், 20 லட்ச ரூபா எனக்கு தந்துடணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்னு எடுக்கிறோம். இப்படி எடுத்துட்டு என்ன செய்யறோம்னு கேட்டால் மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் இருப்பாங்க, 5 லட்சத்துக்கு எடுத்தவங்க இருக்கிறாங்க, 10 லட்சத்துக்கு எடுத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு 1 கோடி 2 கோடி பெரிய பெரிய கோடி சொன்னால் என்ன செய்வான், 10 கோடி 20 கோடிக்கெல்லாம் என்ன செய்வான், இன்சூரன்ஸ் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். அவங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி, கட்டுறதுக்கு சக்தி தகுந்த மாதிரி அதை செய்வானுவோம். இப்போ என்ன பிரச்சனை, நீங்கள் மூத்தா போகலை, இப்போ போகலை, 20 லட்ச ரூபா கட்டிக்கிட்டே வர்றீங்க. 20 லட்ச ரூபா ஒரு 10 வருஷத்தில் கட்டுறதாக நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 10 வருஷத்தை கட்டி முடிக்கிறேன்னு வைங்க. அப்போ எவ்வளோ கட்டிருப்பீங்க, 20 லட்ச ரூபா கட்டிருப்பீங்களா? 20 லட்ச ரூபாயோட சேர்த்து அவன் போனஸ்ன்னு கொஞ்சத்தை சேர்த்து தருவான். என்ன தருவான், கடைசியாக 20 லட்ச ரூபா நீங்கள் போட்டதுக்காக வேண்டி உங்களுக்கு என்ன செய்வான், உங்களுக்கு போனஸ்னா வட்டின்னு சொன்னால் முஸ்லீம்கள் வாங்க மாட்டாங்கிறதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வேற பேரில் ஒரு ஹதீஸ் ஆரம்பத்தில் சொன்னோம்ல, ஒரு காலம் வரும் அவங்க வட்டியை வேற பேரை சொல்லி என்ன செய்வாங்க, ஹலாலாக்குவார்கள். மதுபானத்துக்கு வேற பேரை சுட்டி கொண்டு அது ஹலால்னு சொல்லுவாங்க, சாராயம்னு சொல்ல மாட்டாங்க, கல்லுன்னு சொல்ல மாட்டாங்க, பீரு ஒயின் விஸ்கி ஜின்னு ரம்முண்டு இப்படி ஏதாவது பேரை போட்டு என்ன செய்வாங்க, அப்படி ஹலாலாக்குவார்கள்னு வந்துச்சு இல்லையா. அந்த மாதிரி என்ன செய்யறான் இவன், 20 லட்ச ரூபாயை திருப்பி தரும், அதாவது லாஸ்ட்ல
அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் முடிந்த பிறகு முழுசா பணம் கட்டின பிறகு நமக்கு என்ன செய்யறான், அந்த ரூபாயை தரும் பொழுது உங்களுக்கு போனஸ் அப்பப்போ வர வைக்குவான், வர வச்சுக்கிட்டே இருப்பான், வச்சுக்கிட்டு இருப்பான், அதில் சேர்ந்துட்டே இருக்கு, மொத்தமாக சேர்த்து நமக்கு அதை விட அதிகமாக கிடைக்கிறது. இப்போ இந்த நம்ம கொடுத்த ரூபாய்க்காக வேண்டி ரூபாய்க்கு ரூபாய் ரிட்டர்ன் ஆகுது, கொடுத்த ரூபாய் ரிட்டர்ன் ஆகுதுல, கொடுத்த ரூபாய் ரிட்டர்ன் ஆகுவதோடு இன்னும் கொஞ்சம் சேர்த்து தர்றான. இது என்ன? இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தல என்ன, இது வரைக்கும் நீ பார்த்தீங்களா, அடிப்படை பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் கட்டினது 20 லட்சம் ரூபா, 20 லட்சத்துக்கு 20 லட்சத்தை அவன் தரணும். 20 லட்சத்தை நீ கட்டினீன்னு சொன்னா உனக்கு 22 லட்சம் ரூபா தருவேன் அப்படின்னு சொன்னால், அல்ல 20 லட்சத்துக்கு அப்பப்போ போனஸ் ஒசந்து 18 கட்டினாலும் 20 டேலி ஆயிரும்னு சொன்னால் 20 கட்டி முடிச்சுட்டு 22 தருவான். அல்லது என்ன செய்வான், அப்பப்போ போனஸை வர வச்சுட்டு வந்தான்னு சொன்னா நீங்க 18 கட்டிருப்பிய கணக்குல 20 ஆயிரும். நீங்க கட்டினது 18 இருக்கும், அப்பப்போ வட்டி சேரும்ல, சேர்ந்து 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 பார்த்தா 20 லட்சம் ரூபாய் ஆயிரும். அப்ப 18 ரூபாய் நீங்க கட்டி முடித்த பிறகு உங்களுக்கு 20 ரூபாய் தந்தால், அப்ப கடனாக உங்க ரூபா அவன்கிட்ட இருந்ததுக்காக வேண்டி, உங்க ரூபா அவன்கிட்ட வந்து கடனாக 10 வருஷம் இருந்ததுக்காக வேண்டி ஒரு 2 லட்சம் ரூபாய் அதிகமாக தருவானேயானால் அது என்ன? பெரிய ஆராய்ச்சியா வேணும். கடனுக்காக கூட வாங்கினா வட்டின்னு சாதாரணமா ரசூலுல்லாஹ் புரிய வச்சுட்டாங்கல்ல. ரொம்ப எளிமையா, ரொம்ப சிம்பிளா, கடனுக்காக கூட வாங்காத டாபிக் அவ்வளவுதான். இதை பத்தி பெரிய ஆராய்ச்சிலாம் வேண்டியது இல்லை, பெரிய பெரிய உலமாக்கள்கிட்ட போக வேண்டியதே இல்லை. கடனுக்காக கூட வாங்கினா வட்டி முடிஞ்சு வச்சுக்காத. நீ இப்ப உன் பணம் அவன்கிட்ட நின்றதுக்கு தானே இந்த ரூபாயை தர்றான், உன் பணம் அவன்கிட்ட நிக்காட்டி தந்திருப்பானா? சும்மா 10 வருஷத்துக்கு பணமே கட்டாம இருந்துருவையே, நீங்க இன்சூரன்ஸ் போட்டீங்க தாங்க வச்சுக்கணும் தருவானா? போனஸ் தருவானா? அந்த போனஸ் கணசுல எதுக்கு தான் தர்றான்? நம்முடைய பணத்தை அவன்கிட்ட வச்சுக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு வட்டி போட்டு தருகிறான். அப்ப லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்தீங்க என்று சொன்னால் அதுல நிச்சயமா அதுல என்ன இருக்குது, உங்களுக்கு வட்டி போடுவான். வட்டி போடுவதை ஒத்துக்கொண்டு நீங்கள் கொடுக்கிறீர்கள். முதல் விஷயம் என்னது, வட்டி போடுவான்னு தெரிஞ்சுக்கிட்ட பரவாயில்ல வட்டி போட்டா போட்டுக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த அக்ரிமெண்டை ஏற்றுக்கொண்டு அதை வந்து நம்ம அதில் போய் சேர்ந்தோம் என்று சொன்னால் நாம வந்து என்ன செய்யறோம், வட்டி வாங்குறதானே செய்யறோம். செத்து போயிட்டா தப்பிச்சோம். 10,000 ரூபாய் கட்டி மண்டையை போட்டுன்னு வைங்க, அப்போ வந்து வட்டி பிரச்சனை வராது. வாங்குதா, கட்டினது 10,000 ரூபாய், அவன் தர 10 லட்சம் ரூபான்னு போயிடும், அது வேற விஷயம். ஆனால் முழுசா கட்டி முடிச்சோம்னா என்ன ஆயிரும்? ஆனா ஒத்துக்கிறோம், நம்ம எதுக்கு ஒத்துக்கிறோம்? அந்த வட்டியோட உள்ள விஷயத்துக்கு அந்த ஸ்கீம்ல எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். நீ 18 ரூபா கட்டி முடிச்சோன்னா 20 ரூபா கணக்காயிரும், அல்ல 20 ரூபா கட்டி முடிச்சுன்னா ஒரு 23 ரூபா உனக்கு தருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயில் பூரா மாசம் இவ்வளவு, 2 மாசத்துக்கு இவ்வளவு, 3 மாசத்துக்கு இவ்வளவு, அப்படி இப்படி பெருக்கி பெருக்கி போட்டு கணக்கு போட்டு அந்த ஏஜென்ட் அழகா என்ன செய்வார், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்படி பண்றதுல அதுக்கு ஆசைப்பட்டு தான் கட்டுறான். நல்லா விளங்கிருங்க, நம்ம கொடுத்த 20 ரூபாயை நமக்கு திருப்பி தர்றான் எந்த கிறுக்கும் கட்டுவான். அப்ப அவன் கூட தருவது என்பது இந்த வட்டிங்கிறதை தான் ஆர்வம் மூட்டி உங்களுக்காக தளர்த்த மாட்டான். அதை கொடுக்கிறது வட்டி, அதை கொடுக்கவும் செய்யறான் மற்ற மக்களை ஈர்ப்பதற்காக வேண்டி. முஸ்லீம்கள் இன்ட்ரெஸ்ட் வார்த்தையை போட்டா ஒதுங்கிடுவாங்க. நம்ம வட்டிங்கிறத சொல்லாம என்ன செய்வோம், போனஸ் என்ற வார்த்தையை போட்டுக்கிறோம். போனஸ் என்ன, உன்ட்ட நான் 10 வருஷம் வேலை செஞ்சேன், போனஸ் எது கொடுப்போம்? போனஸ் நம்மகிட்ட விசுவாசமா ஒருத்தர் வேலை செஞ்சு நல்லா சம்பாரிச்சு கொடுத்தானா என்ன செய்வோம், போனஸ் வச்சுக்கப்பா, ஒரு வருஷத்துக்கு 1 மாசம் போனஸ். நான் வேலைக்காரன், நான் உன்ட்ட போனஸ் கொடுக்கறதுக்கு, தொழிலாளிக்கு போனஸ். நான் என்ன பண்ண, வேலைக்காரன் மாதிரி நம்ம அவன்கிட்ட ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறான், போனஸ்ங்கிற வார்த்தையை போடுறான். போனஸ் இதுக்கு பொருந்தவே பொருந்தாது, வழங்குதா? ஆனா போனஸ்ங்கிற வார்த்தையை போட்டு தர்றான். இப்ப நம்ம என்ன வழங்குறோம், லைஃப் இன்சூரன்ஸ் என்பதுல கூடாது. லைஃப் இன்சூரன்ஸே கூடாதுங்க. கூடாது. ஏன் கூடாது? லைஃப் இன்சூரன்ஸ்ல வட்டி வருது. என்ன சொல்லணும் நீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லே அலர்ஜி கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எதனால் கூடாம போகுது என்று சொன்னால் வட்டி போடுவதனால் கூடாம போகுது. இப்படி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும் பேச்சுக்கு. எப்படி இது, நீ வந்து 10,000 கட்டுப்பா, 1 லட்சம் 10 லட்சத்துக்கு போடுறியா, 5 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறியா, 5 லட்சம் ரவுண்டா கட்டு, 5 லட்சத்துக்கு தருவோம். என்ன சொல்றான், ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ் போடுறான், எப்படி போடுறான், நீ 5 லட்சத்தை கட்டுப்பா, உனக்கு 5 லட்சத்தை தந்துடுறோம் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் இருந்தால் இது தப்பா? அதுக்கு பேர் லைஃப் இன்சூரன்ஸ் வச்சுக்கிட்டான். நம்ம என்ன செய்வோம், வீட்டில் சேர்க்க முடியாது, இருந்தால் செலவழிஞ்சு போயிடும், அவன்கிட்ட கூட சேஃப்டியா இருக்க போகுது அப்படி நினைத்து கொண்டு நம்ம மாசம் மாசம் அந்த இன்சூரன்ஸ்ல சேர்ந்தால் கொடுத்த காசு அப்படி திருப்பி வாங்கினா அந்த இன்சூரன்ஸ் கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இவன் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இந்த வட்டியை நுழைச்சதுனால கூடாம போகுதே தவிர இந்த மெத்தடே கூடாதுன்னு சொல்ல இயலாது. விளங்குதா? அது எதனால கூடாதுங்கிறோம், அதுல வட்டி வருது, இது ஒரு மேட்ரு. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி வரும். என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா, இப்ப நம்ம இறந்துடுறோம் இல்லையா, ஒரு 10,000 ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டிட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு முதல் தவணையை மட்டும் நினைச்சிட்டோம், ஒரு 10,000 ரூபாய் கட்டிவிட்டோம். 10,000 ரூபாய் கட்டி மூத்தா போயிடுறோன்னு வைங்க,
இந்த மௌத்தா போன உடனே ஒரு 10,000 ரூபா கட்டிட்டு 20 லட்ச ரூபா வாங்குறது கூடுமா? அடுத்து ரெண்டாவது, முதல்ல கடைசி வரைக்கும் கட்டிட்டோம்னு சொன்னா அதுல வட்டி போட்டுறான். அதான் முழுசா அவ்வளவு கட்டி முடிச்சு ரூபா வாங்க நீங்க நினைத்தீர்களே, ஆனால் அந்த ரூபாய்க்கு வட்டி போடுறதுனால அது கூட அந்த செக்ஷன் ஓகே. இன்னொரு செக்ஷன் என்ன இருக்குது, நம்ம கொடுக்குற ரூபாயை வந்து 10,000 ரூபாய் கொடுத்துட்டு 20 லட்ச ரூபா தர்றங்கிறான். இது கூடுமா என்று கேட்டால் இதுல ஒரு மார்க்க ரீதியா ஒண்ணுமே உங்களுக்கு கிடையாது. என்னது, இது தப்புன்னு நீங்க சொல்ல இயலாது. என்ன வகையில் தப்புன்னு சொல்ல இயலாது? அவன் எல்லாத்தையும் சொல்றான், இந்த பார்ப்பா எல்லாத்தையும் ரூபா வாங்குவேன், யார் மௌத்தா போறானோ அவனுக்கு நான் கொடுத்துருவேன், மௌத்தா போகலன்னு சொன்னா என்ன செய்வேன், முழுசா கட்டிட்டு போங்க அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது அவனா அதை சும்மா நமக்கு தர்றான். அவனா என்ன செய்யறான், பல பேர் அதை சம்மதிச்சு கொடுக்குறோம், எல்லாரும் பணத்தை கொண்டு போய் போடுறோம், எல்லாரும் கூட்டா ஏதோ ஒத்துக்கிறாங்க, சரி நமக்கு நம்ம மௌத்தா போனா நம்ம வாங்கிட்டு போறோம், அவன் மௌத்தா போனா அவன் வாங்கிட்டு போறான், இல்லைன்னா முழுசா கட்டுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களுமே இந்த மாதிரி கொடுப்பதை மனமும் வந்து ஒத்துக்கொண்டவர்கள் சேர்றாங்க. அப்ப இந்த எடை மௌத்தா போய் விட்டால் அவன் தர்றானே அது தப்பு கிடையாது. ஆனா எதுல தப்பு வருது, நீங்க வட்டி கொடுக்கவும் ரெடின்னு கொடுக்குறீங்கல்ல, மௌத்தா போகாவிட்டால் நான் உனக்கு கொடுத்தால வட்டிக்கு நான் ஒத்துக்கிறேன், நீ எனக்கு வட்டி போடுறதுக்கு நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அப்ப அதுல வந்து அந்த கண்டிஷனை ஏத்துக்கிட்ட காரணத்தினால வட்டிக்கு ஒத்துக்கொள்றாங்க, அதனால அது இன்சூரன்ஸ் ஹராம் ஆயிடுது. இந்த இன்சூரன்ஸ் மட்டும், இது மைனஸ் வட்டி போட்டு ஹராம் கிடையாது. இந்த இன்சூரன்ஸையே நீங்க போனஸ்லாம் தரமாட்டோம், கொடுத்த காசை வாங்கிட்டு போங்க, மூத்தா போனா இடையில வாங்கிட்டு போங்க, முடிஞ்சு போச்சுன்னா என்ன செய்யுங்க, மொத்த காசைங்க நீங்க கட்டின காசை வாங்கிக்கிறங்க, 10 காசு கூட தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டானே. ஆனால் அதை கூடாது என்று சொல்வதற்கு மார்க்க ரீதியாக ஒரு கிரவுண்டுமே இல்லை.